என் இனியமான பொழுதில் அனைவருக்கும் வணக்கத்தை, மாலை வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். இன்று மேடையில் அமைந்திருக்கும் அண்ணன் சத்தியமூர்த்தி செட்டியார் அவர்களுக்கும் மற்றும் நமது மத்திய வெள்ளாஞ்செட்டியாரின் மும்மூர்த்திகளான நாராயணசாமி ஐயா, பொன்னம்பல ஐயா, மாணிக்க ஐயா அவர்களை வணங்கி அனைவரையும் நம் தொப்புள்குடி உறவுகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த விழாவினை ஆலோசனை கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் அண்ணன் மனோகரன் அவர்களையும் மிகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். பாப்பாநாடு நகரச தங்க தலைவர் ஐயா வைரம் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றோம். இன்று நான் செட்டியார் வம்சத்தில் பிறந்ததற்கு நான் இன்று பெருமை கொள்கின்றேன். ஏனென்றால் பல பேர் நமது செட்டியார் இனத்தை சேர்ந்தவர்கள் செட்டியார் என்று வெளியில் சொல்வதற்கு கூச்சப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எதற்காக என்றால் அவர்கள் மெஜாரிட்டியாக இருக்கின்றார்கள், நாம் மைனாரிட்டியாக இருக்கின்றோம். அந்த ஒரு காரணத்துக்காக வெளியில் நாம் செட்டியார், நான் தர்மபுணியன் செட்டியார், கருப்பசாமி செட்டியார், ஜெயக்குமார் செட்டியார் என்று பல பேர் சொல்லாமல் தமது அடையாளத்தை மறைத்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக நமது அடையாளத்தை மறைக்க வேண்டும்? தனது தாய் தந்தை பெயரை மறைக்க முடியுமா? அதுபோல் நமது செட்டியார் இனம் நம்ம கூடவே ஒட்டி பிறந்தது. நாம் செட்டியார் இனத்தில் மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி செட்டியார் இனத்தில் பிறந்ததற்கு நான் பெருமைப்பட்டுக் கொள்கின்றேன். அதுபோல அனைவரும் உணர்ந்து இந்த மாநாட்டுக்கு வருகை தந்து அனைத்து உறவுகளையும் ஒன்றிணைத்து இந்த திருச்சி மாநாட்டை தமிழகத்தின் திருப்பு முனையாக மாற்றுவோம். அனைவரும் உறுதி கொள்வோம். திருச்சி மாநாட்டை செட்டியார் என்று திருப்புமுனை கல்லெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டும். அதற்கு அனைத்து செட்டியார் இன உறவுகளும் உறுதுணையாக இருக்க வேண்டும். நாங்கள் கடந்த 2-3 வருடங்களாக பூம்புகாரில் கண்ணகி அம்மனுக்கு சித்ரா பௌர்ணமி அம்மனுக்கு நாங்கள் பாலாபிஷேகம் பண்ண போவோம். அப்போ மனோகரன் அண்ணன் எல்லாமே அவங்கள ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அண்ணன் எஸ்விஎன் ஐயா அவர்களுடைய தலைமையில் ஆலோசனைக்கு நாங்கள் ஒவ்வொரு வருடமும் சித்ரா பௌர்ணமிக்கு பாலாபிஷேகம் நடக்கும். அந்த பாலாபிஷேகத்தில் நாங்களும் 2-3 வருடமாக கலந்து கொண்டு இருவரும் ஒற்றுமையாக இணைந்து நானும் அண்ணன் ஜெயக்குமார் செட்டியார் அவர்களும் தமிழ்நாடு செட்டியார்கள் என்ற முன்னேற்ற பேரவையை ஆரம்பித்து அனைத்து செட்டியார்களும் செட்டியார் என்ற ஒற்றை செயலில் பயணிக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக அந்த முன்னேற்ற பேரவையை ஆரம்பித்தோம். அப்பொழுது அது சம்பந்தமாக எஸ்பிஎன் ஐயா அவர்களை ஒரு 4-5 முறை நாங்கள் சந்தித்து இருக்கின்றோம். அப்பொழுதெல்லாம் அனைவரும் செட்டியார் என்ற ஒற்றை சொல்லில் பயணிக்க வேண்டும், செட்டியார் என்ற ஒற்றை சொல்லில் பயணிக்க வேண்டும் என்று அவருடைய குரல் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கும். அதுபோல அப்போ நாங்கள் என்ன சொல்லணும், இப்போ சமீபத்தில் அவருடைய அண்ணனுடைய மேரேஜ் நடந்தது. நம் செட்டியார் என தொப்புள் கொடி சொந்தங்கள் கடல் போல் வெள்ளம் திரண்டு அண்ணனுடைய மணமகளுக்கு வாழ்த்துறைகள் வாழ்த்தி சென்று கொண்டிருந்தார்கள். அதற்கடுத்து நாங்கள் செல்லும் போயில ஆனால் நம்மளுடைய வெள்ளாஞ்செட்டியார் இனமே 64 உட்பிரிவுகள் இருக்க கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை. அந்த ஒற்றுமையை பலப்படுத்த வேண்டும், அதற்கு ஒரு ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொன்னோம். கண்டிப்பான இன்றைய அதனுடைய முன்னெடுப்பு தான் பல கூட்டங்கள் நடத்தி திருச்சியிலே 29/12 அன்று மிக பெரும் வெற்றி மாநாடாக அவருடைய காலடியில் அனைவரும் சமர்ப்பிப்போம் என்று உறுதி கொள்வோம். எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து செட்டியாரின தொப்புள் கொடி சொந்தங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.